ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிராமத்து திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம். கிராமத்து திருவிழாவா? கிராமத்துக்கு திருவிழாக்கு அங்கே போலங்க. நம்ம சென்னை ஒய்எம்சிஏல கிராமத்து திருவிழான்ற போட்டிருக்காங்க. அதுக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பொழில் அப்படின்ற தலைப்பு வச்சுருக்காங்க. செம்பொழில் தலைப்புக்கான என்னெல்லாம் உள்ளே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் உள்ளே செட் பண்ணியிருக்காங்க என்று நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு கிராமத்து ஃபீல் தாங்க இருக்குது. அந்த ஒரு டெம்பிள், அந்த ஸ்டால் போட்டிருக்கிறது, மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு நீங்களும் அப்படி பாருங்கள். கோசி நகரில் பல விஷயங்கள் வச்சுருக்காங்க. நம்ம ஹரி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்காரு. வாங்க இதை சொல்லுங்கள். இது பேர் ஐமுகமழவுன்னு சொல்லுவாங்க. என்னது? ஐமுகமழவு. இது வந்து கையில் வாசிக்கிறது. இது தமிழர்களோட பழமையான இசைக்கருவியில் இதுவும் ஒன்று. அப்புறம் இது வந்து துத்தேரி சொல்லுவாங்க. தொத்தேரி. பேர் கும்பல் சொல்லுவாங்க. ஓகே, வாசி காட்டுங்க. ஹரிஷ், இது பேர் என்னது? எக்காலம். வாசி காட்டுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ரோ. தாரை. இது பேர் தாரைன்றாங்க. வாட்சி கட்டுறோம். ஹரிஷ் இதெல்லாம் வாட்சி காட்டாரு. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லைங்க. இப்போ அடுத்தது அவர் பறையை வாசிக்க போகிறாரு, பார்ப்போம். அது ஹரிஷ், இது இதுதான் பேர் பறையா? ஓகே, இதை வாட்சி காட்டுங்க. நன்றி. ஸ்டோராக பார்த்துட்டு வரப்போ இந்த ஸ்டோர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, என்னெல்லாம் ஆர்கானிக்காக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? கார்த்திக். ப்ரோ, உங்கள் கடையில் என்ன மாதிரி உணவு முறையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை இயற்கை விவசாய முறையில் விளைஞ்ச காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள். இப்போ கீரைகள் எடுத்துக்கிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான கீரைகளை வந்து, அதாவது புழக்கத்தில் இருக்கிற கீரைகள், இந்த அரைக்கீரை, சிறுகீரை, அது மாதிரி கீரைகள் இல்லாமல் கிராமத்தில் மட்டுமே கிடைக்கிற கீரைகள் எல்லாம் கூட இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து, இங்கே சென்னை முழுக்க வாரத்தில் 2 நாள், ஆக்சுவலாக 2 நாள், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து சென்னை முழுக்க டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காய்கறி, பழங்கள், கீரைகள், அது இல்லாமல் பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியம். இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டி செஞ்ச தின்பண்டங்கள், இனிப்பு வகைகள், கார வகைகள், இந்த மைதா இல்லாமல், வெள்ளை சர்க்கரை இல்லாமல், முழுக்க நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, இதெல்லாம் சேர்த்து செஞ்ச தின்பண்டங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் சென்னை மக்களுக்கு எல்லாருக்குமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அடுத்தது வந்து நம்ம நிற்கிற இடம் வாடி வாசல் தாங்க. வாடி வாசல் உள்ள பலவிதமான காளைகளும் வச்சுருக்காங்க, பலவிதமான குதிரைகளும் வச்சுருக்காங்க. வாங்க என்ன மாதிரி வெரைட்டிலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுவும் நம்ம சென்னையில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா சும்மா வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்தோடனே சென்னை வீரா பைசா தாங்க பார்த்தேன். நம்ம சென்னையிலேருந்து இதெல்லாம் இன்னும் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். வாங்க ஃபஸ்ட்டு முதல்ல அவங்களே என்ட்ரி எடுப்போம். நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. சென்னை மெரன புரட்சிக்கு அப்புறம், சென்னையில் நடந்த மிகப்பெரிய மெரன புரட்சிக்கு அப்புறம் நாங்கள் வந்து இது மேலே, இந்த ஜல்லிக்கட்டு மேலே ஏற்பட்ட காதல்னால சின்ன வயசில் இந்த சின்ன கன்று ஒன்று வாங்கி முதல்ல வளர்க்க ஆரம்பித்தோம். அப்போ ஜல்லிக்கட்டுன்றது தெரியும், அது எப்படி, அது வழிமுறை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதை வாங்கி வளர்த்து ஒரு பேர் வச்சு, ஒரு வீரான்னு பேர் வச்சு வளர்த்தோம். வீட்டில் ஒரு இதுவாக வளர்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடோட வளர்ச்சி கண்டா வாங்கினோம். வளர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அது மேலே நம்ம ஏன் இங்கேருந்து சென்னையிலேருந்து போய் ஏன் ஜல்லிக்கட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது. இந்த கான்செப்டில் மாடு வளர்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கைட்லைன் வேணும், யாரை வெடித்து நம்ம அங்கே போக முடியும்னு பார்த்து நம்ம போனோம். அப்போ வந்து அறிமுகமான அண்ணன் முத்து, இவர் மதுரை திருமங்கலத்தில் இருக்கார். வணக்கம்ண்ணா. வணக்கங்க, என் பேர் முத்துகுரு. நான் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கம் செங்கப்பட்டை கிராமம். எனக்கு 2023 அண்ணனுடைய அறிமுகம் கிடச்சிச்சு ஃப்ரெண்டு மூலயமா. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து அண்ணனை பார்த்தோம். நாங்கள் இப்படி இவர் சென்னையிலேருந்து வந்து ஜல்லிக்கட்டுலாம் கலெக்டருக்கு வாய்ப்பே இல்லை, சும்மா ஒரு ஆர்வத்தில் வளர்க்குறாங்கன்ற மாதிரி தான் நானும் அவரை பார்க்கும்போது நினச்சேன். 2023 ஜல்லிக்கட்டுக்கு மாடு வந்துருச்சு, எங்கள் மதுரைக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பசங்க, எங்கள் டீம் அங்கே இருக்கவங்க, அந்த அன்பு, ஆகாஷ், கார்த்தி, சதீஷ், எங்கள் டீம் அங்கே இருக்க, நாங்கள் 50 பேர் இருப்போம். எங்கள் டீம் நாங்கள் வந்து மாடை அங்கே அவுக்க போகிறோம். வாடிக்கு முன்னாடி அண்ணன் அழுகிறாரு. என்னண்ணே அப்படின்னு. என்னுடைய 35 வருஷம் கனவுண்ணே இன்றைக்கி தானே நிறைவேறியிருக்கு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஆசைப்படுவேன், இது உங்களால் தானே நிறைவேறிச்சு. நான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். மாடு அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்துச்சு. அந்த 2023 சிறப்பாக முடிஞ்சிச்சு. அப்போ தரணின்னு சென்னையிலேருந்து ஒரு பையன் வருவார். மாடு உதஞ்சி தூக்கி போட்டுருச்சு. சரி, இதோட இனிமேல் இவங்க ஜல்லிக்கட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நானே நினச்சேன். ஆனால் திரும்ப 2024 பிறந்தோடனே 23 கடைசிலேயும் ஆனால் எனக்கு இன்னொரு மாடு வேணுண்ணே அப்படின்னு சொன்னாங்க. மதுரை அவனியாபுரத்தில் அந்த மாடு சூறாவை வாங்கினோம். மாடு வாங்கி அதுவும் இதே மாதிரி அவனியாபுரம், அலங்காநல்லூர் 2 ஊரில் கலட்டினோம். அலங்காநல்லூரில் எங்களால் கழட்டவே முடியாதுன்னு நினச்சி போனோம். போய் 11:30 மாடு கழட்டிட்டோம். செம்ம ரிசல்ட் கொடுத்தான். அலங்காநல்லூரில் சென்னை வீரா பைஸ் மாடுன்னு வரும்போது பயங்கரமான ஒரு ரிசல்ட் கொடுத்தேன். அது பேர் வாங்கி கொடுத்தேன். அண்ணன் சொல்கிறாரு எல்லாம் நான் தானே, அப்படிலாம் இல்லை, அண்ணங்களோட உழைப்பு அதிகமாக இருக்குது. நம்ம இது அப்படின்னு தான் சொல்கிறோம். அவன் அண்ணன் பசங்களுடைய உழைப்பு அதிகம். அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த அளவுக்கு முடியவே வாய்ப்பே கிடையாது. முதல்ல இவரை வந்து அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டில் 2023 மாடை அவுத்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்தோட அவனியாபுரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ ஜல்லிக்கட்டு மேலே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி போச்சு. நம்ம இதை வந்து இந்த லெவலோட இன்னையோட ஒரு வாட்டியோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தணும். நம்ம சென்னையில் நம்ம ஒரு மாடு இருக்குன்றதை தெரிய வைக்கணுன்றதுக்கோசம் அடுத்தது அந்த இதுலேயே வந்து இவரை வாங்கினோம். இவர் பேர் வெற்றி சூரா. பயங்கரமாக இருக்காரு. இவரை வாங்கினோம். இவரை வாங்கி 2024 இவர் அவனியாபுரத்துலேயும், மறுபடியும் இவர் அவனியாபுரத்துலேயும், இவர் அலங்காநல்லூர்லேயும் அவுத்தோம். அலங்காநல்லூரில் ஜம்பில் வந்த மாடு, இது சிங்கிள் ஜம்பில் யாரும் கட்டாமல் வந்த மாடு. இங்கே சென்னைக்கு வந்தோம். சைக்கிள், கோல்டு காயின் எல்லாம் பரிசோடு வந்தோம். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊர் மக்கள், எங்கள் கொரட்டூர் மக்கள் எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. பேண்டு எல்லாம் வச்சு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து மாட்டை எங்கள்லாம் வரவேற்றாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் வந்து முயற்சி எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் பண்ணாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் முத்தண்ணன் தான். அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி சென்னை வீர பாய்சன்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு இதுலேயே வந்திருக்க முடியாது. இதை தொடர்ந்து நாங்கள் ஒன்று சென்னைக்கு வரணுன்ட்டு முட்டுக்கலா அது இருக்குது. அதுக்கடுத்து சேவல்,
நாட்டு நாய் பாரம்பரியத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே மாட்டு வண்டி ரகல வண்டி அது ஓடிட்டுருக்கு, நம்மளது தான் அது. அது மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டுருக்கோம் சென்னைக்கு. சென்னையிலேருந்து கிராமத்தில் தான் இருக்குன்றதை மாற்றி சென்னையிலையும் நாங்கள் எல்லாத்தையும் வளர்க்க முடியும். சிரமம் போட்டு தான் வளர்க்கணும், பெரிய சிரமம். அதெல்லாம் தாண்டி ஒரு போராட்டத்தோடு இந்த இது வரணும். எங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி சென்னையிலேயும் மாடுங்க இருக்குன்றதை வெளியே வந்தால் எங்களை பார்த்து இன்னும் 4 பேர் சென்னையில் மாடு வளர்க்கணும். நாட்டு மாடு ஏன்னா அழியக்கூடாது. அதுக்கோசம் தான் நாங்கள் பெரிய எல்லோரும் ஒரு இதுவாக. அதே மாதிரி எங்கள் பசங்க, நான் ஒரு ஆளோட இது கிடையாது, இது பண்ணுறோம். எங்களோட டீம் சென்னை வீரா பாய்ஸ்ன்ற டீம், அவங்களோட ஹார்ட் ஒர்க். சென்னையில் மாடு வச்சுக்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சென்னையிலேருந்து வந்த மாடு இவன் தான் பார்த்துக்கோங்க. இவன் மட்டும்தான். இது வந்து ஒரு எப்படி காலகாலத்துக்கும் சொல்லலாம். சென்னையிலேருந்து வளர்த்து கண்ணிலேருந்து வளர்த்து ஒரு மாடு வந்து கலட்டினாங்கன்னு ஒரு ரெக்கார்டுன்னு இருக்குன்னா அது வீராவுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறு யாருக்கும் அந்த இது கிடையாது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப இது சந்தோஷமாக இருக்குது. ஈவெண்ட் இவ்வளோ தான் சென்னையில் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. அவன் அண்ணன் சென்னை வீரா பாய்ஸ் மென்மேலும் வளரணும். எங்கள் இன்னொரு பையன் மதுரையில் வெயிட்டிங், சென்னை வீரா பாய்ஸ் பார்ட் 3 மதுரையில் வெயிட்டிங்கில் இருக்கான். 25க்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கும். சிறப்பான சம்பவம் இருக்குது. 3 ஊர்லேயுமே கழட்ட போகிறோம். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் 3 பேர்லேயுமே சென்னை வீரா பாய்ஸ்னு மாடு வரும். தரமான மாடுகளாக வரும். இவனுடைய சம்பவம் அந்த வட்டம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா இந்த கடை ரொம்ப தோரணை அது இதுன்னு வித்தியாசமாக இருந்துச்சு. வாங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம அண்ணன்ட்ட போய் கேட்டு போவாங்க. பேர்? என்னோடய பேர் பிரபாகர். நம்ம வந்து மண்வாசனை நிறுவனம் சார்பாக இங்கே செம்பொழில்ங்கிற இந்த திருவிழாவுக்கு சென்னைக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த மண்வாசனை நிறுவனம் பார்த்திங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாக இயற்கை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு வகைகளில் வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸை வந்து பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். மில்லட்ஸ் அண்டு வந்து இண்டிஜினியஸ் ரைஸ் இதுதான் வந்து மெயின் தீமாக நம்ம எடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கருப்பு கவுனி, இது பார்த்திங்க அப்படின்னா ஹிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே ஐஸ்கிரீம் வந்து நம்ம இன்வென்ட் பண்ணி தமிழகம் முழுக்க கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு கருப்பு கவுனியை ஃபுட்டாக எடுத்துக்காமல் ஒரு மெடிசனல் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கும் போது கண்டினியூஸ் ஸ்டேஜஸில் நமக்கு கேன்சரை க்யூர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் பிரெயின் அண்ட் நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணக்கூடியது கருப்பு கவுனி. அது நம்ம இங்கே ஸ்டாலில் இருக்குது. இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா 84 வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லட் பேஸ்டு அண்ட் பாரம்பரிய அரிசி சார்ந்த விஷயங்கள் நம்மளோட ஸ்டாலில் வச்சுருக்கோம். இங்கே பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வச்சுருக்கோம். இதை தவிர ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு நெல் சாகுபடி பண்ணாங்கன்னா சரியான வருமானம் கிடையாது. ஈவன் மதிப்பு கூட்டல் அப்படின்னு போகும்போது மட்டும்தான் அவங்க ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு ஒரு சஸ்டைனபிள் லிவிங்க்கு போக முடியும். அதை ஊக்கப்படுத்தும் விதமாக இங்கே நெல் தோரணம் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டாந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தானியங்களை ஆஃபர் பண்ணுவோம். இப்போ காலப்போக்கில் அது மறிவிடுச்சு. காங்கிரீட் காடுகளாக ஆனதுனால அந்த ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த நெல் தோரணத்தை நம்ம வாசல்லையோ அல்லது பூஜை அறையிலையோ கட்டும்போது இந்த பறவைகள், குருவிகள் அதுகளுக்கு உணவு அளித்த மாதிரியும் இருக்கும். ஒரு விவசாயியோட வாழ்வாதாரம் மேம்பட்ட மாதிரியும் இருக்கும். அதையும் மண்வாசனை நிறுவனம் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது நம்ம நகைச்சுவை டீம் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள போய் நம்ம வீடியோ எடுப்போம். வணக்கம் ப்ரோ. நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களை பார்க்காதவங்க ஆளே இல்லை. பார்த்தா மகிழ்ச்சி தான். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் இங்கே வந்த காரணம் எல்லாம்? அதான் இதெல்லாம் புக்கில் படித்தது, புக்கில் பார்த்தது, இதெல்லாம் நேரில் பார்க்குறது புதுசாக இருக்குது. நான் புக்கில் படிக்கல, பார்த்தேன், இப்போ நேரில் பார்க்குறேன். அவ்வளோதான். இதில் சில விஷயம்லாம் அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் 90s கிட்ஸ்ன்றதால சில விஷயம்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆமாம், கீழடியில் அவங்க தோண்டாங்களா, அதெல்லாம் இவங்க அனுபவிச்சிருக்காங்க. என்னப்பா இதில் என்னப்பா பொங்கல் வைக்கிறது, மருதம் பொங்கல் இப்போ கூட தான் வைக்கிறாங்க. அப்போ வச்சாங்க பொங்கல் கொண்டாடுவியா? எல்லாருமே தான் தமிழ் இருக்கிற எல்லாரும் தான் கொண்டாடுவோம். வேஷ்டி கட்டணும் நகைச்சுவை டீம் உங்களுக்குள்ள இருந்தால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். வெறும் வால் மட்டும் எடுக்க வந்தீங்களா இல்லை சுற்றி பார்க்கணும், என்ஜாய் பண்ண? சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம இடையில வந்தோம். ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம், எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி. ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களை சந்திச்சா ரொம்ப நன்றி. ப்ரோ இதெல்லாம் என்ன வெரைட்டியான ஊறுகாய் சொல்ல முடியும்? எல்லா ஊறுகாய் இருக்குது. மாங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சில்லி, கார்லிக், ஜிஞ்சர், மேங்கோ எல்லா ஊறுகாய் இருக்குது. என்ன ரேட்டில் விற்கிறீங்க? 1/4 கிலோ 150, காரம் ஸ்வீட் 1/4 கிலோ 200. ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஸ்பூன் நல்லா கொடுக்குறாரு. யாரா லெவலு அந்த மாதிரி வருமா? அந்த மாதிரி இருக்குது.